புதுச்சேரி, கேரளம், அசாம் மாநிலங்களில் சுமூகமாக முடிந்தது வாக்குப்பதிவு. மே 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை. புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் 89.87 விழுக்காடு வாக்குகள் பதிவு. இதுவரை இல்லாத அளவுக்கு பதிவான வாக்குகள். புதுச்சேரியில் வாக்களித்த வீடியோவை சமூக வலைதளங்களில் தவிகவினர் பகிர்ந்த விவகாரம். வாக்குப்பதிவு காட்சிகளை வீடியோவாக வெளியிட்டோர் மீது வழக்கு பதிவு செய்யப்படும் என தேர்தல் அதிகாரி உறுதி. கேரள மாநிலத்தில் 78.27 விழுக்காடு வாக்குகள் பதிவு. நீண்ட வரிசையில் காத்திருந்து ஆர்வமுடன் வாக்களித்த வாக்காளர்கள். அசாம் மாநிலத்தில் 85.91 விழுக்காடு வாக்குகள் பதிவு. கடந்த தேர்தலை விட சுமார் 3% கூடுதலாக பதிவான வாக்குகள். தமிழ்நாட்டின் ஒரு சில இடங்களில் ஒரு வாரத்துக்கு மழை பெய்யக்கூடும். சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. சென்னையில் மாநகரின் ஒரு சில இடங்களில் மழை பெய்யும். வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். தமிழ்நாட்டில் வரும் 12ஆம் தேதி முதல் வெப்பநிலை படிப்படியாக உயரும். அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கும் என கணிப்பு. தமிழ்நாட்டில் 11 ஊர்களில் சதமடித்தது வெயில். கரூர் பரமத்தியில் 105 டிகிரி, வேலூரில் 104 டிகிரி ஃபாரன்ஹீட் வெயில் பதிவானது. தமிழகத்தில் 1 முதல் 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு வரும் 17ஆம் தேதி முதல் கோடை விடுமுறை. ஜூன் 1ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என அறிவிப்பு. தங்கம் விலை நேற்று முன்தினம் சவரனுக்கு 2720 ரூபாய் உயர்ந்த நிலையில் நேற்று 1600 ரூபாய் குறைந்தது. சென்னையில் ஒரு சவரன் 1,12,000 ரூபாய்க்கு விற்பனை. வெள்ளி விலை கிலோவுக்கு 5000 ரூபாய் குறைந்தது. சென்னையில் 1 கிராம் வெள்ளி 260 ரூபாய்க்கு விற்பனை. தொகுதி மறுவரையறை சீர்திருத்தம் அல்ல, அதிகார குவிப்பு என முதல்வர் மு.க.ஸ்டாலின் கடும் கண்டனம். நாடாளுமன்ற ஜனநாயக அடிப்படையையே பாஜக சிதைக்கும் என்றும் விமர்சனம். தம்மை மண்ணுக்குள் புதைத்தாலும் தமது திட்டங்களை புதைக்க முடியாது என திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் உறுதி. கொரோனாவை கண்டு பயப்படும் ஆள் தாம் இல்லை என்றும் பரப்புரையில் பேச்சு. யாராக இருந்தாலும் மரணம் ஒரு நாள் நிச்சயம் வந்தே தீரும். இந்த ஸ்டாலினுக்கு மரணம் வரும், மண்ணில் புதைப்பார்கள். ஆனால் சவால் விட்டு சொல்றேன், இந்த ஸ்டாலின் கொண்டு வந்திருக்கக்கூடிய திட்டங்களை மண்ணிலே புதைக்கிற துணிச்சல் ஒருத்தருக்கு வராது. அமித்ஷாவை தாம் சந்திப்பதில் என்ன தவறு என அதிமுக பொதுச் செயலர் கே. பழனிசாமி கேள்வி. அமித்ஷா பாகிஸ்தான்காரரா என்றும் வினா. பாகிஸ்தான்காரரா? இந்திய நாட்டுடைய உள்துறை மந்திரிங்க, அவர் போய் பார்ப்பது தவறா? பார்த்தா போதும் அதர்றாரு, பதறாரு. திமுகவில் கனிமொழிக்கு வேலை இல்லை என கே. பழனிசாமி விமர்சனம்.
ஸ்டாலினின் அரசியல் நாடகம் மக்களிடம் எடுபடாது என்றும் பேச்சு. அந்த கட்சியிலேயே இந்த அம்மாவுக்கு வேலை இல்ல இருக்குதா? விஜய் ஆதரவுடன் முதல்வராகி 5000 கோடி ரூபாய் சம்பாதிக்க திட்டமிட்டார் எடப்பாடி கே பழனிசாமி. தவிக நிர்வாகி செங்கோட்டையன் விமர்சனம். இவர் ஆதரிச்சு ஒரு முதலமைச்சராகி ஒரு 5000 கோடி சம்பாதிக்கலாம்னு நினைக்கிறாரு. அதை நான் விடல. இதுதான் பிரச்சனை. கொலை வெறியில் இருக்காரு என் பேர்ல. மனு தாக்கல் பண்ணதே செல்லாதுன்னு சொல்ற அளவுக்கு இருக்கிறாங்க. எவ்வளவு மோசமான சூழ்நிலை இருக்கிறது என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். எடப்பாடி பழனிசாமியின் தனிச் செயலராக இருந்தவரை தமிழக அரசின் தலைமைச் செயலராக நியமிப்பதா? இந்திய தேர்தல் ஆணையத்தின் நடவடிக்கை ஒரு சாராருக்கு ஆதரவாக உள்ளதாக மதிமுக பொதுச் செயலர் வைகோ விமர்சனம். இயங்கிக் கொண்டிருக்கின்ற தலைமைச் செயலாளரை மாற்றிவிட்டு யாரை தலைமைச் செயலாளராக அறிவிக்கிறார்? முன்பு முதலமைச்சராக இருந்த இன்னைக்கு எதிர்வரிசையில் இருக்கின்ற நண்பர் எடப்பாடி பழனிசாமி அவர்களினுடைய தனி செயலாளராக இருந்தவரை தலைமைச் செயலாளராக தேர்தல் ஆணையம் அறிவிக்கின்றது. இது பாரபட்சமான முடிவு மட்டுமல்ல, ஒரு சாராருக்கு ஆதரவு செய்வதற்காகவே ஏற்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய திட்டம். தேர்தலில் அதிமுக வெற்றி பெற்றாலும் முதல்வராக எடப்பாடி கே பழனிசாமி இருக்க மாட்டார். பாஜகவை சேர்ந்த ஹெச் ராஜாவே முதல்வராக இருப்பார் என்றும் விசிக தலைவர் திருமாவளவன் பேச்சு. ஒருவேளை அதிமுக தேர்தலில் தப்பித்தவறி வெற்றி பெற்றுவிட்டால் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக காரைக்குடி ராஜாதான் இருப்பார். எடப்பாடி பழனிசாமி இருக்க மாட்டார். ஹெச் ராஜா உங்களுக்கு தெரியுமல்ல. மயிலாப்பூர் திமுக வேட்பாளர் வேலுவால் இடிக்கப்பட்ட குடியிருப்புகளின் சல்லிகளை கையுடன் எடுத்து வந்துள்ளேன். சல்லிகளை வைத்தே சல்லி சல்லியாக வேலுவை தோற்கடிப்போம் என பாஜக வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜன் பேச்சு. எம்ஜிஆர் வீடை கட்டி கொடுத்தாரு. ஸ்டாலின் அவர்கள் அவரோட தம்பி வேலு அவர்கள் வீடை இடிச்சுக்கிட்டு இருக்காரு. அதனால ஒரு செங்கலை வச்சுக்கிட்டு உதயநிதி காமிச்சாரு. இங்க இடிஞ்சு போன செங்கல்களை எனக்கு எவ்வளவோ காமிக்க முடியும். அவரு கட்டக்கூடிய செங்கலை காமிச்சாரு. ஆனா இங்க இடிஞ்சு போன சல்லிகளை காமிச்சே என்னால இங்க ஓட்டு வாங்க முடியும். தமிழக சட்டமன்ற தேர்தலில் 4618 பேரின் வேட்புமனுக்கள் ஏற்பு, 2460 வேட்புமனுக்கள் நிராகரிப்பு. அரசு பள்ளி மாணவர்களுக்காக டியூஷன் அக்கா திட்டம் செயல்படுத்தப்படும். தமிழ்நாடு காங்கிரஸ் வாக்குறுதி. தமிழ்நாட்டில் படையெடுக்க நினைக்கும் பாஜகவின் கனவு பலிக்காது. திமுக பரப்புரையில் கர்நாடகா துணை முதல்வர் டி.கே. சிவக்குமார் பேச்சு. விஜய் ஒரு முதிர்ச்சியற்ற தலைவர். இந்திய தேசிய காங்கிரஸ் திமுகவுடன் தான் இருக்கிறது. உண்மையான காங்கிரஸ் தன் பக்கம் இருப்பதாக கூறிய விஜய்க்கு டி.கே. சிவக்குமார் பதில். Mr. Vijay is an immature politician. He doesn't know maturity. I think he might have that TMC with him, that's all. Indian National Congress is not with him. He might have TMC with him. The Indian National Congress is with DMK. தமிழ்நாட்டில் திமுக ஆட்சிக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி முடிவு கட்டும். கோவையில் மத்திய அமைச்சர் ராம்தாஸ் அத்வாலே கருத்து. தமிழ்நாட்டுக்கு வரும் என கூறிய 12 லட்சம் கோடி முதலீடு எங்கே போனது என பியூஷ் கோயல் கேள்வி. உதயநிதியை முதல்வராக்க மாட்டோம் என திமுக உறுதியளிக்க தயாரா என்றும் வினா. சென்னை அண்ணா நகரில் திமுக வேட்பாளர் சிற்றரசுவை ஆதரித்து உதயநிதி ஸ்டாலின் பரப்புரை. திமுகவின் வாக்குறுதிகளை பட்டியலிட்டு வாக்கு சேகரிப்பு.
காரைக்குடியில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் இன்று பரப்புரை. பாதுகாப்பு ஏற்பாடுகளில் காவல்துறையினர் தீவிரம். நாட்டிலேயே மேற்குவங்கம் மட்டும்தான் பின்னோக்கி சென்று கொண்டிருப்பதாக பிரதமர் மோடி விமர்சனம். பாஜக ஆட்சிக்கு வந்தால் வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படும் என அறிவிப்பு. மேற்குவங்கத்தில் வெற்றி பெறுவதற்காகவே 60 லட்சம் வாக்காளர்களை பாஜக நீக்கியிருப்பதாக முதல்வர் மம்தா பானர்ஜி குற்றச்சாட்டு. உச்சநீதிமன்றத்தை நாடி நீக்கப்பட்டவர்களை மீண்டும் சேர்ப்போம் என்றும் பரப்புரையில் பேச்சு. இரு குழந்தைகள் கொல்லப்பட்டதைத் தொடர்ந்து மணிப்பூரில் நீடிக்கும் பதற்றம். பல்வேறு இடங்களில் தொடரும் போராட்டம், டயர்கள் எரிப்பு. $15,400 டன் எல்பிஜியுடன் மும்பை வந்தது இந்திய கப்பல். ஹோர்முஸ் நீரிணையை கடந்து பாதுகாப்பாக வந்து சேர்ந்தது. இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி குறித்த மதிப்பீட்டை 6.6% உயர்த்தியது உலக வங்கி. மேற்காசிய போர் இந்தியாவின் வளர்ச்சியில் தாக்கம் செலுத்தும் என உலக வங்கி ஆய்வறிக்கை. லெபனானில் இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் ஒரே நாளில் 254 பேர் உயிரிழப்பு. தாக்குதலில் உருக்குலைந்த பெய்ரூட் நகரம். ஹிஸ்புல்லா தலைவர் நயீம் காசிமின் மருமகன் யூசுப் ஹர்சி கொல்லப்பட்டதாக இஸ்ரேல் அறிவிப்பு. லெபனான் எல்லையில் போர் தீவிரம், முக்கிய தலைவர்கள் இலக்கு. லெபனானில் நடத்தப்பட்ட தாக்குதல் வாக்குறுதியை மீறிய செயல் என ஈரான் கண்டனம். இனியும் தாக்குதல் நடந்தால் தாங்களும் போரை தொடரப்போவதாக எச்சரிக்கை. யுரேனியம் செறிவூட்டும் உரிமையை தக்க வைப்பது அமெரிக்காவுடனான பேச்சுவார்த்தையில் முக்கிய அம்சமாக இருக்கும். ஈரான் அணுசக்தி நிறுவனத்தின் தலைவர் முகமது இஸ்லாமி திட்டவட்டம். ஹோர்முஸ் நீரிணை விவகாரத்தில் ஈரான் மிகவும் மோசமாக நடந்து கொள்கிறது. எண்ணெய் டேங்கர் கப்பல்களிடம் கட்டணம் வசூலிக்கக்கூடாது என்றும் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அறிவுறுத்தல். ஹோர்முஸ் நீரிணையில் கட்டணம் வசூலிக்கும் ஈரான் திட்டத்துக்கு ஐரோப்பிய ஒன்றியம் எதிர்ப்பு. தடையின்றி பயணிக்க கப்பல்களுக்கு உரிமை உண்டு, சர்வதேச கடல் சட்டத்தை மீறக்கூடாது என்றும் கருத்து. ஈரான் உயர் தலைவர் காமேனி போரில் கொல்லப்பட்டதன் 40வது நினைவு நாள். டெஹ்ரானில் நடைபெற்ற ஊர்வலத்தில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்பு. அமெரிக்காவின் கலிபோர்னியாவில் சரக்கு கிடங்கில் பயங்கர தீ விபத்து. பல மணி நேரம் போராடி தீயை அணைத்த வீரர்கள். பல கோடி ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் நாசம். அமெரிக்காவில் சந்தேகத்தின் பேரில் காரை துரத்திச் சென்ற காவல்துறை. பிடிக்க முயலும் போது கார் சுவரில் மோதி உள்ளே இருந்த இருவரும் உயிரிழந்த பரிதாபம். பிரேசிலில் பழங்குடி அமைப்பினர் போராட்டம். அமேசான் வனப்பகுதியில் செயல்படுத்தப்படும் ரயில்வே திட்டத்துக்கு எதிர்ப்பு.